ஹாய் வெல்கம் டு ட்ராக் மோர் இன் சிவில் இன்ஜினியரிங் சேனல். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸில் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ராக் மோர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வேவ் ஈக்குவேஷனில் ஸ்ட்ரிங் ஸ்டம் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வேவ் ஈக்குவேஷனில் ஒரு சம் 16 மார்க்ஸ் சம் பார்த்துருக்கோம். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், யூனிவர்சிட்டி சம் தான். இதை பார்க்கலாம். ஆல்ரெடி we have seen 16 marks sum in wave equation. In this video also we are going to see in wave equation one 16 marks sum. As we all know, solving wave equation நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபார்முலா தெரியும். wave equation solve பண்ண formula, that is solving wave equation utt is equal to c square uxx. இதான் வந்து basic formula for wave equation. By using this we are going to solve this problem. A string is stretched and fixed between 2 points, that is 0, 0 and L, 0. Motion is initiated, that is moving is initiated by displacing the string in the form of u is equal to lambda sin pi x by L. U is equal to lambda sin pi x by L and released from rest at time t is equal to 0. And released from rest at time t is equal to 0. Find displacement of any point on string at any time t. Find displacement of any point on string at any time t. That is solution. U of tt is equal to c square u of xx 0 less than x less than L. இது questionல நம்மளோட condition, wave equation ஓட condition. U of tt is equal to c square u xx 0 less than x less than L. U of 0, t is equal to 0 condition. U of 0, 0 is equal to 0. U of L, t is equal to 0 condition கொடுத்திருக்காங்கல, 2 fixed 0, 0 and L, 0. அதுதான் u of 0, t is equal to 0, u of L, t is equal to 0, then u of x, 0 is equal to lambda, that is கொடுத்திருக்காங்க initiated displacing the string in the form u is equal to lambda sin pi x by L, that is u of x, 0 is equal to lambda sin pi x by L, u of t x, 0 is equal to 0. இந்த கண்டிஷன்ல நாம எழுதணும். இது மட்டும் தான் क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த கண்டிஷனில் நம்ம கொஷின் எழுதியிருக்கோம். தென் பார்ட் 1 எல்டி அப்படிங்கிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். எல்டி இஸ் லெட் இஸ் எல் ஆஃப் யூ ஆஃப் டிடி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இன்ட்டு எல் ஆஃப் எல் அப்படிங்கிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸ் நமக்கு தெரியும் ஃபார்முலா. இந்த சி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படின்னா 1/c ஸ்கொயர் ஆகுமா? அப்போ எல் ஆஃப் யூடிக்கு ஃபார்முலா இது ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஃபார்முலாஸில் போய் பாருங்கள், இல்லை லாஸ்ட் சாமில் கூட கொடுத்துருக்கேன் ஃபார்முலாஸ், இதில் போய் பாருங்கள். 1/c ஸ்கொயர் இந்த சைடு சி இந்த சைடு வந்துச்சுன்னா 1/c ஸ்கொயர் எல் ஆஃப் யூ ஆஃப் டிடிக்கு ஃபார்முலா சி எஸ் ஸ்கொயர் யூ எக்ஸ், எஸ் மைனஸ் எஸ் இன்ட்டு யூ எக்ஸ், 0 மைனஸ் யூ டேஷ் டி எக்ஸ், 0 இஸ் ஈக்குவல் டு L of u xxக்கு ஃபார்முலா capital letter u xx x, s. நம்மளுக்கு தெரியும் u of L of u of tக்கு ஃபார்முலா தான் இது. இந்த c ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/c ஸ்கொயர். தென் L of 1/c ஸ்கொயர் இன்ட்டு s ஸ்கொயர் இன்ட்டு u s, s மைனஸ் s இன்ட்டு u x, 0. இங்கே பாருங்கள் u of x, 0வா? இப்போ x, 0க்கு என்ன இருக்குது? லாம்டா சைன் பை எக்ஸ் பை எல் இருக்கா? அப்போ s இன்ட்டு லாம்டா சைன் பை u of x, 0க்கு பதிலாக lambda sin pi x by L, ut of x, 0 that is 0வா? அப்போ இந்த term 0 ஆகிடும். is equal to u of x is x, s. then இது வந்து இந்த சைட் வந்துடும். u of x is x, s minus of இந்த 1/c ஸ்கொயர் இந்தக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். அப்போ என்னாகும்? s ஸ்கொயர் பை c ஸ்கொயர் u of x, s மைனஸ் is equal to இது இந்த சைட் கொண்டு வந்துடலாம் மைனஸ் லாம்டா எஸ் டிவைட் பை சி ஸ்கொயர். இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்துன்னு சொன்னதில்ல. அப்போ லாம்டா எஸ் பை சி ஸ்கொயர் இன்டூ லாம்டா எக்ஸ், தட் இஸ் பை எக்ஸ் பை எல். தென்
as we all know நமக்கு ஏற்கனவே தெரியும் u of xs into x, s னா d ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். இப்போ d ஸ்கொயர் மைனஸ் s ஸ்கொயர் into c ஸ்கொயர் u of x, s is equal to இந்த டேர்ம் அப்படி எழுதிடணும் மைனஸ் லாம்டா s by c square sin pi x by l the first equation. Then L of t, that is Laplace transform L of u of x, 0, that is Laplace transform. condition நமக்கு என்ன தெரியும் பாருங்க, question condition u of 0, t is equal to 0, u of l, t is equal to 0 வா, அதான் இங்கே எழுதியிருக்கோம். L of u of 0, t is equal to 0, L of u of l, t is equal to 0. அப்போ t tends to s, எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் xன்னு போகணும், நம்ம ஏற்கனவே தெரியும். அப்போ L of capital letter u னா small letter u னா capital letter u னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. L of u, that is small letter u னா capital letter u 0, t அப்படிங்கிறது s மாறிடும். இதை வந்து 2a ன்னு வச்சுக்கலாம் equation. Then Laplace transform small letter u னா capital letter u மாறிடும். Then L, small t tends to s, that is s is equal to 0. அப்போ இது வந்து 2a, இது 2b, இது வந்து first equation. Then part 2, solve 1 with 2a and 2b. அப்போ from 1 d square minus s square by c square u of x, s is equal to minus lambda s c square sin pi x by l. Then u of x, s is equal to cf plus pi. cf அப்படிங்கிறது characteristic function, pi particular integral. This is taken as third equation. Then cf is equal to m square. இங்கே பாருங்கள் d square பதிலாக m square போடணும். இங்கே cf characteristic functionல m square minus s square by c square is equal to 0. Then m square is equal to s square by c square இந்த பக்கம் வந்துருமா. What will happen again? Then m is equal to the m square, squaring on both sides அப்படின்னா m is equal to plus or minus இந்த சைடு வந்துச்சுன்னா s by c. Then characteristic function என்னாகும், நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். characteristic functionக்கு a of a e power s by c into x plus b e power minus s by c into x, இதான் வந்து 3a equation. Clear what I am saying? cf is equal to a e power s by c into x plus b e power minus s by c into x into the 3a equation. Then pi is equal to 1 by pi, that is particular integral 1 by d square minus s square divided by c square minus of lambda s. இங்கே பாருங்கள் pi தனியாக cf தனியாக pi தனியாக எழுதணுமா, இதுதான் cf, இது வந்து pi. இப்போ d square minus c square by s square minus lambda s c square sin pi x by l இதுக்கு நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடத்துல இது இந்த சைட் கொண்டு வந்துடுறாங்க, minus lambda s by c square into 1 by d square பதிலாக இங்கே d வேல்யூ என்ன அப்படின்னா pi by l ன்னு அர்த்தம். அப்போ pi square by l square minus of pi square by l square minus s square by c square sin pi x by l அப்படியே வந்துடும். தென் இங்கேயும் மைனஸ்க்கு இங்கேயும் மைனஸ்க்கு அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றிடும், டோட்டலாக ப்ளஸ்ஸாக மாற்றுறாங்க. pi x by c square இது வந்து into c square by pi square c square divided by l square plus c square into sin pi x by l. இந்த c ஸ்கொயரை மேலேயும் கொண்டு போகிறாங்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில். அப்போ c ஸ்கொயர் மேலே போச்சுன்னா c ஸ்கொயர் பை pi square c square by l square plus s square வருமா, sin pi x by l into x. Then pi is equal to pi s by c square, இங்கே ஒரு c ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு c ஸ்கொயர் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு c ஸ்கொயர், இங்கே ஒரு c ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடுமா. அப்போ மீது என்ன இருக்கும், pi s by ரிமைனிங் என்ன இருக்குது s ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா c ஸ்கொயர் by l ஸ்கொயர் into sin pi x by l. இது 3b ஈக்குவேஷன். நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் பொறுமையாக எழுதி பாருங்கள், கிளியராக புரியும். தென் substitute 3a 3b in 3 equation. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம தேர்ட் ஈக்குவேஷன்னா u of x, s cf plus p. அப்போ cfும் கண்டுபிடிச்சாச்சு, piயும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். தட் இஸ் u of s, s cf value e of a into e power s by c into x plus b into e power minus s by c into x plus pi value, that is pi s கண்டுபிடிச்சிருக்கோம்ல, pi s by s square plus lambda c square by l square sin pi x by l. This is taken as fourth equation. Then substitute 2a in fourth equation.
u of 0 comma s is equal to 0, that is a plus b is equal to 4a. u of 0 comma a பாருங்க 2a ஈக்குவேஷன் என்ன, u of 0 comma s is equal to 0வா. அப்போ இங்கே பாருங்க u of 0 comma sனா எங்கெல்லாம் s இருக்கோ அந்த இடத்தெல்லாம் 0 போடணும். அப்போ a e power s by into x, xக்கு 0 e power 0 வேல்யூ 1 anything power 0 e power 0 வேல்யூ 1 plus b into e power x இருக்கிற இடத்தெல்லாம் 0 போடுங்க. இப்போ e power 0 வேல்யூ 1. அப்போ இங்கே வேறு எங்கேயாச்சும் x இருக்கா, sin pi sin 0 வேல்யூ 0வா. அப்போ a plus b ன்னு வருமா, clear. then substitute 2b in fourth equation. 2b என்ன, u of l comma s. இதை வந்து fourth equationல substitute பண்ணும். எங்கெல்லாம் s இருக்கோ அங்கே lன்னு substitute பண்ணும். அப்போ a e power s by c l plus b into e power minus c s by c into l plus pi s by square plus lambda c square by l square sin pi. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே lன்னு substitute பண்ணணும்னு சொன்னேன். அப்போ sin pi l by lன்னு வருமா. பாருங்க l by l அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ sin pi வேல்யூ இங்கே l by l வரும், sin pi வேல்யூ 0. அப்போ இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் இங்கே தான் இது மட்டும்தான் இருக்கும். அங்கே தான் இங்கே எழுதியிருக்காங்க u of s comma s is equal to 0 is equal to a into e power s by l by c plus b into e power minus s by l by c. தான் வந்து 4b equation. now a1x plus b1y is equal to 0, a2x plus b2y is equal to 0. அப்போ இது வந்து a1 a2, இது வந்து a1 a2 b1 b2. அப்போ a1 என்ன 1 1, b e பவரில் என்ன இருக்குது, a1க்கு ஏல பவர் 1 இருக்குது, bல பவர் 1 இருக்குது. இங்கே e பவர் s l by c, இங்கே e பவர் s மைனஸ் s by l by c அதான் எழுதியிருக்காங்க. e பவர் s l by c e பவர் மைனஸ் s l by c. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், e பவர் மைனஸ் s l by c minus e power s l by c not equal to 0. அப்போ a is equal to 0, b is equal to 0. அப்போ equation 4 becomes a equal to 0, b equal to 0. equation 4ல போட்டிங்கன்னா aவும் 0 bவும் 0. அப்போ என்ன வரும், u of x comma s is equal to இந்த term மட்டும் வருமா, lambda s by s square plus pi square c square by l square sin pi x by l வருமா. அதான் எழுதியிருக்காங்க. this is taken as fifth equation. then part 3 L inverse of இந்த fourth இந்த ஈக்குவேஷனுக்கு L inverse எடுக்கிறோம். அப்போ L inverse of fifth equationனா L inverse of u of x comma s is equal to lambda sin pi x by L inverse of இதுக்கு L inverse of s by s square plus lambda c square divided by L square. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு, lambda sin pi x by வெளியே எடுத்துட்டாங்க into L inverse of இந்த டேர்முக்கு s by s square plus lambda square c square by L square. நமக்கு ஃபார்முலா தெரியும், s by s square plus a square. இந்த இடத்துல பாருங்கள் s by s square plus a square பதிலாக pi square c square by l square இருக்கா. அப்போ அதுக்கு ஃபார்முலா L inverse of s by s square plus a square. இதில் aக்கு பதிலாக pi square c square by l square இருக்குது. அப்போ cos at. அப்போ aக்கு பதிலாக pi square c square by l square போடணும். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் u of x comma t lambda sin pi x by l. அப்போ இது வந்து cos aக்கு பதிலாக என்ன இருக்குது, pi square c square by l square. அப்போ ஏக்கு பதில் என்ன இருக்கும், pi c by l into t. that's all. வெரி சிம்பிள் சம் தானே, பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். wave equation is very important 60 marks sum, university sum. please make note of it clearly. if you have any doubts comment me in comment section. I hope you all understand. இட் இஸ் வெரி ஈஸி சம். பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும், இல்லை நான் சொன்னது ஸ்பீடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எல்லாமே எழுதி பாருங்கள். எழுதிட்டு அப்புறமா பாருங்கள், பொறுமையாக உங்களுக்கு எல்லாமே புரியும். சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ இன் கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட் இது ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், தட் இஸ் செகண்ட் யூனிட் போகலாம். இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னா, வேறு யூனிட் சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா செகண்ட் யூனிட் நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு போகலாம். ஏற்கனவே நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம்.
மேக்ஸ் வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டு அப்புறம் இது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அகெயின் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டஃப்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாமே பிஏ கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி நான் ஹீட் ஈக்குவேஷன்லேயும் ஸ்டார்டிங்லேயும் ஃபார்முலாஸ்லேயும் சொல்லியிருக்கேன் இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டினா என்ன, டிக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்க மேக்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணுறது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், புரியும் நல்லாவே. ஃபஸ்ட் எடுத்தோடனே இது பார்க்குறவங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and keep supporting our Trackmore YouTube channel in civil engineering. Thank you.